திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக திரு கமலஹாசன் கூறியிருக்கிறார். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்த விருந்தினர்கள்ட்ட இது குறித்த கருத்தை கேட்டுவிட்டு பிரதான தலைப்பை ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடருவோம். திரு ரகு, தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், கமலஹாசன் போட்டியிடல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? டிஎம்டிகேக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். வந்து காங்கிரஸுக்காக திமுக எடுத்த முடிவு, அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த ஒரு கொள்கை கூட்டணிக்காக இங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 5 தான் கிடைச்சிருக்குது. திருமாவளவன் அவருக்கு தான் நிறைய வலை வீசி எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. விஜய்லாம் அவர் போகாம இருந்ததுக்கு அவருக்கும் 8 தான். இவங்க வந்து அந்த கொள்கைகளெல்லாம் பேசாம அந்த காங்கிரஸ் வெளியில போயிடுமா அப்படின்னு ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க பேச ஆரம்பிச்சது வந்து சரியான நேரத்தில் அவங்க பேசினதுனால 10+1 ராஜ்யசபா அதிகமாக இருந்துட வேண்டாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாட்ரின்னு தான் சொல்லலாம். ஏன்னா லாட்ரிங்கிற வார்த்தை வந்து இந்த எலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து கமல் பத்தி சொல்லணும்னாங்க, அக்னீஸ்வரன் முகத்துல தெரிகிறது திருப்தியா இல்ல? அவரு ஏதோ நம்பிக்கையில சிரிக்கிறாரு, அடிச்சு தூக்குறோம் 10 அப்படின்னு நினைக்கிறாரு. போன வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாரா, இல்ல இந்த பக்கம் வராம போயிட்டாங்களே? அப்ப எனக்கு வந்து கமல் பத்தி எனக்கு ஒரு கொஞ்சம் எமோஷனலாவே இருக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல கமல் சப்போர்ட்டரா, கமல் ரசிகரா, ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. ஒருத்தவங்க கூட கமல் ரசிகர் இருக்க மாட்டான் ஸ்கூல்ல எல்லாம். ஐடென்டிட்டியே கமல் ரசிகர் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு நானும் வந்து சுத்தி சுத்தி கம்பு சுத்துவேன். இப்ப வந்து 80s கிட்டே ஒரு சோகமான நாள். ஒருத்தர் வந்து துரந்தர் படத்தை பாராட்டி ஆஹா ஜெய்ஹிந்த்ன்றாரு, இன்னொருத்தர் வந்து போட்டியே போடலன்றாரு. முடியலீங்க. எங்களோட ஹீரோஸ்லாம் இப்ப கமெடியன்ஸ் ஆயிட்டாங்க. நீங்க 80s கிட் கிடையாது நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு அந்த வழி வருத்தம் தெரியும். அப்புறம் கமல் வந்து அரசியலுக்கு வந்தபோது என்னுடைய நண்பர், அவர் ஊடகத்துறை தான் இருக்காரு, அவர் சொன்னாரு, வரக்கூடாதுங்க, இவர் இப்பெல்லாம் ஐகான்ங்க, வரக்கூடாதுங்க அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் நான் 2018 ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்களா? எனக்கு வந்து அரசியல் தொழில் இல்ல, கடமைன்னு அவர் சொல்றாரு. அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்றாரு. மத்தவங்க ஏதோ ஒரு 2 சீட்டு கிடைக்கும், ஒரு நம்ம வந்து போட்டியிடலாம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் எல்லாருமே கமல்ஹாசனான்னு கேட்கிறேன். நான் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிற போது நான் இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், மதுரைக்கு போயிருந்தேன், ரிப்போர்ட்டரை கவர் பண்ண போயிருந்தேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, இவருக்கு பேகேஜே கிடையாது, இவருக்கு வந்து எல்லாமே திறந்த புத்தகமா இருந்தாரு, ஒரு ஆரோக்கியமான தைரியமான அரசியலை பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை எல்லார்கிட்டையும் இருந்தது. மற்றவங்க மாதிரி வந்து இதுவா அது மாதிரி எதையும் மறைக்கிற ஒரு டைப்பு கிடையாதுன்னு. பட் அவர் அரசியல் பயணமே வந்து இப்போ வந்து ரொம்ப கேலி கூத்தாயிடுச்சுது. என்ன பர்பஸ்க்கு நடத்துறாங்க? ஒரு 2 சீட்டு வாங்க முடியல, 2 சீட்டு நிக்க முடியல, அவரோட கூட இன்னவங்களுக்கு வாங்கி தர முடியலன்னா என்ன நியாயம் இது? இவர் நடிக்க போயிடுவாரு, இவர் ரஜினியோட படம் நடிக்க போயிடுவாரு, இவர் வந்து அடுத்தது அவரோட ப்ரொடக்ஷன் நடிக்க போயிடுவாரு. கூட நின்று வேலை செய்யறவங்களுக்கு, உழைச்சவங்களுக்கு எதுவுமே இல்லாம குறைந்தபட்சம் ஓரிரு தொகுதிகளை உதயசூரியன் சின்னத்துல நீங்க என்ன பெரிய டார்ச் லைட், அது ஒரு பெரிய இது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சின்னம்னு கேட்கிறேன். 2 எலெக்ஷன் நின்று இருக்கீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு நிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எங்க மத்த கட்சியெல்லாம் வந்து அவங்க சின்னத்துல நிக்கலையா? வைகோவே வந்து ஒரு சின்னம் தானே, ஒரு தொகுதியில் தானே அவரோட சின்னத்துல நிக்கிறாரு. ஆனா கமலை பார்க்கும்போது வைகோ ஞாபகம் வருது. இந்த மாதிரி வேலையெல்லாம் வைகோ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எலெக்ஷன்லேயே போட்டியிடாம புறக்கணிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ 2026 வைகோன்னு தான் சொல்லுவேன் கமல். ரஜினி ரசிகரான ஜீவாட்ட கேட்போம், என்ன கமலோட வேற மாதிரி சண்டை ஊதி விட்டுருக்கீங்க போல நீங்க. கமலோட முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், அதுதான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியாக ரகு சொல்றாரு. இல்லை, அது உண்மைதான். அது தோழர் சொன்னதை வந்து யாருமே மறுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல திமுக தொண்டர்களே மறுக்க மாட்டாங்க. தேமுதிகக்கு 10ங்கிறது அதிகங்கிறது அரசியலில் ரொம்ப அரிச்சோடி தெரிந்தவங்களுக்கு கூட தெரியும். அது மாதிரி தோழருடைய வேதனை எல்லாருக்கும் இருக்கு. இடதுசாரிகளுக்கு ஒரு சீட்டு குறைச்சிருக்காங்க. காங்கிரஸ் வருமா வராதா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த நேரத்தை தேமுதிக பயன்படுத்திக்கிச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கல்ல. டிஎம்கே அப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகுதானே ஒன்னொன்னா அதுக்கப்புறம் அகாமடேட் ஆச்சு. அந்த கோணத்துல அதை பார்க்க முடியாது. அதாவது இன்னொரு கோணம்னு ஒன்று இருக்குங்க. தேமுதிகவா திமுக மாதிரியான ஒரு கட்சி பவர் பாலிடிக்ஸ்ல அப்படி சும்மாலாம் அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. அது கணக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பகுதிகள், சில வட்டாரங்களுக்கான சில கட்சிகளுக்கு எண்ணிக்கை மட்டும் காரணம் கிடையாது, சில இமேஜும் முக்கியம். என்னதான் இருந்தாலும் குறிப்பிட்ட சாதிக்கான ஓட்டுங்கிற அமைப்பு அதுல கிடையாது. திமுக கட்சியில யாருக்குமே சாதி கட்சி முத்திரை இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீ உன்னை தனியரசு கருணாசன் கேட்கக்கூடாது, ஓவராலா நான் சொல்றேன். அதிமுக பெரிய கட்சியில் உட்பட எல்லாத்துக்குமே சாதி மத முத்திரை இருக்கு.
ஸோ இது ஏதோ ஒரு விதமான ஒரு பொது முத்திரை இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக எடுத்தாங்க. காங்கிரஸ் முரண்டு பிடிச்ச நேரம் அதுக்கு ஒரு செக் வைக்கணும் எடுத்ததுல உங்களுக்கு அதிக சீட் கிடைச்சிருச்சு. நான் நேற்று வரையும் கூட ஒரு 7-8 தான் வாங்குவாங்க அப்படின்னு மதியம் 6 வரைக்கும் கூட பேசலாம். அப்படிதான் இல்ல, அவங்களே குறைச்சிக்கிறேன்னா சொல்லி அறிக்கை விட்டாங்க. எனக்கே கூட சரி பரவாயில்ல, ஏன்னா தேமுதிக காரணம் காட்டி தான் எல்லாரும் திமுக ஒரு முற்போக்கா இருந்த திமுக கூட்டணியில ஒரு விமர்சனம் மாதிரி வந்துருச்சே, நம்ம குறைச்சுக்கோன்னு கூட அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சா பார்த்தா 10 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள என்ன லாபி கான்செப்ட்ங்கிறது போக போக தெரிய வரும். தேமுதிக கொடுத்ததுனால இது பெரிய பின்னடைவு வரும்லாம் நான் சொல்லலை. அதுக்கு சில தொகுதிகள் கணக்குகள் இருக்கு. ஏன்னா எடப்பாடி அதிமுக எடப்பாடியும் பாமகவும் சேரும்போது சில பெல்ட் இருக்கு. நீங்க ஓவராலா பார்க்கும்போது அது ஒண்ணு இல்லாம இருக்கலாம். சில தொகுதிகளுக்கு எடப்பாடியும் பாமகவும் சேரும்போது வெயிட்டேஜ் எல்லாம் இருக்கு. சில கொங்கும் வட தமிழகமும் இணைக்கிற சில எதிர்கொள்வதற்கு தேமுதிக தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும். அவங்க கமலஹாசன் முடிவு அதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க. சரி, ஓகே. இல்ல பிரதான தலைப்புக்கு போகணும் நேரம். இல்ல கரெக்ட். இல்ல அதுக்கு நீங்க நான் ரஜினி ரசிகரா பேசல. ஆனா ரஜினி ரசிகரா அந்த விஷயத்தை நாடுகள நான் பெரியாரிய சிந்தனையாளரா நான் மகிழ்ச்சியா தான் பாக்குறேன். ஏன்னா கமலஹாசன் போன்றவர்கள் இன்னைக்கு விஜய் போன்றவர்கள், விஜயகாந்த் போன்றவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க ஏ பொலிட்டிக்கலா தான் நான் பார்க்குறேன். திராவிட எதிர்ப்பாளர்கள் எல்லாம் கிடையாது. விஜயும் சரி விஜயகாந்தும் சரி பர்டிகுலரா திராவிட எதிர்ப்பு சரி எதுவுமே கிடையாது. ஏ பொலிட்டிக்கல் கூட்டம். கமலஹாசன் திட்டமிட்ட திராவிட எதிர்ப்பாளர். சமூக நீதி, இடஒதுக்கீடு, தமிழ் உணர்வு இதுக்கெல்லாம் எதிர்ப்பா வந்த பாலச்சந்தர் ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்த ஒரு கூட்டம். அவர் திமுகல வந்ததே திராவிட கொள்கைக்கு பின்னடைவு தான். அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வந்த உடனே கிடைத்தது. அதனால தொடர்ச்சியாக அவர் திராவிட எதிர்ப்பை மட்டும்தான் தன்னுடைய கலைத்துறையில் அவர் செய்து வந்தார். அதன் ஆதாரத்தோடு நான் பலமுறை இந்த விவாதத்திலே சொல்லியிருக்கேன். அதனால அவருக்கு கொடுக்காத எனக்கு வருத்தம் கிடையாது. எனக்கு வருத்தம் இடதுசாரிகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ இன்னும் 2 சீட்டு கூட கொடுத்துருக்கலாங்கிறதா. இவருக்கு கொடுக்காததுல எந்த பின்னடையும் இல்லை, அவருக்குமே எந்த பின்னடையும் இல்லை. அவரும் அவர் நினைச்ச மாதிரி சினிமாலாம் அவருக்கு முழு நேர தொழிலும் கிடையாது. முழு நேர சும்மா அவங்க அப்பப்போ வார்த்தையில போட்டு நான் கடமை இடமைன்னு சொல்லுவாங்களே ஒழிய அரசியல அவர் ஒன்றும் அரசியலுக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய, அவருக்கு சினிமா மட்டும்தான் கணக்கு. அந்த சினிமால பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையானது ரொம்ப நல்லாவே சினிமா கம்பெனிகள் ரெட் ஜெயின் போன்றவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே கூடுதலாகவே செஞ்சிருக்கிறாங்க. அந்த விக்ரம் படம்லாம் அவருக்கு இன்னொரு வாழ்க்கை சினிமால. பிக் பாஸ் மட்டும் இருந்தவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்து இங்க வாங்கிக்கிட்டாங்களா, அதுதான் கணக்கு. அது போதும் அவருக்கு, கமலஹாசனுக்கு அது போதும். திரு சிவபிரியன் உங்களுடைய கருத்து? எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்களோட அருமை தெரியாது, கூட இருக்கிறவங்கள விட புதுசா வர்றவங்களுக்கு தான் எப்பவுமே மதிப்பு அதிகம்னு. அதுதான் இந்த காட்டுது. இன்னைக்கு காலையில விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு ஒதுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும் கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா 1 சீட்டு அதிகப்படுத்தி கொடுங்க, எங்களுடைய ப்ரீவியஸ் எலெக்ஷன் ஃபிகரான 6 கொடுங்கங்கிறாங்க. அவங்க கிட்டலாம் குறைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டை கொண்டு போய் தேமுதிக கிட்ட கொடுக்கறது, இது தேமுதிக மீதான விமர்சனமே கிடையாது. அவங்க ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா அவங்க வரும்பொழுது அந்த பிரதான கட்சி அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கறனா யாரு வேணான்னு திமுகவுக்கு வந்தே தீர்வுன்னு தேமுதிக ஒன்னும் அடம் பிடிக்கல. தேமுதிக வேணும்னு திமுக தானே அழைச்சிட்டு வர. நிச்சயமா சார், காங்கிரஸ்க்காக மட்டும் பண்ணப்பட்டதா நான் பார்க்கல. காங்கிரஸ் எங்கேயும் போக மாட்டாங்கிறது திமுகவுக்கும் தெரியும் சார். அது ஒரு புலி வருது கதை தான். அது கடைசியில புலி வந்துரும் அவங்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். நம்ம காங்கிரஸ் முரண்டு பிடிக்கலன்னா தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில ஸ்பேஸ் இருந்திருக்குமா சார்? நிச்சயமா தேமுதிகவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. தொகுதிகள் கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்களா? இவ்வளவு தொகுதிகள்ங்கிறது நீங்க மாறலாம், சரி தொகுதிகள் மாறி இருக்கலாம். ஆனா தேமுதிகவை கூட்டிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் கடந்த 4-5 மாசமாவே நடக்குது. அது காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறதுனாலதான் திமுக கூட்டிட்டு வந்தாங்கன்னு நான் நிச்சயமா ஏத்துக்கவே மாட்டேன். அதற்கு ஜீவா சொன்ன மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்கு. வட தமிழ்நாட்டுல ஒரு 1000 வாக்குகள் ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலே அவங்களுக்கு இருக்குன்னா, இன்னொன்னு பிரேமலதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் சார்ந்த அந்த சமூகத்தினர் வட தமிழ்நாட்டில் பரவலா இருக்கிறாங்க. நிறைய கான்ஸ்டிட்யூன்சில இப்ப நிறைய உங்களுக்கு தெரியாத கும்மிடிப்பூண்டி கான்ஸ்டிட்யூன்சில இருப்பாங்க, திருத்தணியில இருக்கிறாங்க, திருவள்ளூர் கான்ஸ்டிட்யூன்சில இருக்கிறாங்க. தமிழ்நாடு கட்சியில வட தமிழ்நாட்டுல டிஎம்கே தானே எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேரும் பொழுது, அதுவும் இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல நீங்க விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும் பொழுது உங்களுக்கு 1000 வாக்குகள், 500 வாக்குகள், 2000 வாக்குகள்லாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் போது இது தேமுதிக அவங்க கூட்டிட்டு வந்தது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். அது காங்கிரஸ் செக் வைக்கிறதுக்காக மட்டும் கூட்டிட்டு வர பிரச்சனை 10 தொகுதிகள் கொடுத்தது தானா? 10 தொகுதிகள்ங்கிறது அவங்களுக்கு அதிகம். ஏன்னா ஏன் அதிகம்னா, கூட இருந்தவங்களுக்கு குறைச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்கறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்னு, கமல் அவர்களை பற்றி பேசும் பொழுது மை ஹார்ட் கோஸ் அவுட் டு ஹிஸ் ஃபேன்ஸ் லைக் ரகு.
அப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் கூட நீங்களும் இத்தனை 80s நாள் kids வந்து இல்ல நானும் 80s கிட்ஸ் தான். ஆனா அவர் வந்து அது எவ்வளவு பெரிய ஆக்ரோஷத்தோட அரசியலுக்கு வந்தாரு, அந்த ரிமோட்டை எடுத்தாரு, டிவி மேல போட்டாரு, அதெல்லாம் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ப்ராமிசஸ் பண்ணி எல்லாரையும் நான் இதை மாத்திடுவேன் அதை மாத்திடுவேன் சொன்னவர், யாரை தூக்கி போடணும்னு சொன்னாரோ அவங்க வீட்டு வாசலுக்கே வந்துட்டு அவங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றதும் சரி, அவங்க தேர்தலில் போட்டியிட மாட்டேன் வேணான்னு சொன்னாங்க நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு எனக்கு இப்ப தெரியல. இருக்கிற நிலைப்பாட்டுக்காக நான் அந்த முடிவை எடுத்தேன்னு ஜஸ்டிஃபை பண்றாரு சார். அன்னைக்கு இவர் இன்னைக்கு சொல்றாருல பிஜேபி எதிர்ப்பு, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் அந்த பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அன்னைக்கெல்லாம் தெரியாத பிஜேபி எதிர்ப்பு இன்னைக்கு எதுக்கு தெரியுது? மக்கள் இவரை ஏத்துக்கலன்னு ஒண்ணு, யாரை எதிர்த்து இவர் அரசியல் பண்ணாரோ அவங்க கிட்டயே வந்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹை வாஷா தான் பார்க்க முடியுமே தவிர கமல்ஹாசன் அவர்களுடைய அரசியல் வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லை. ஓகே, திரு அக்னீஸ்வரன் உங்களுடைய கருத்து என்ன கருத்து சார்? தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்கு சொல்லுங்க. கமலஹாசன் போட்டியிடலன்னு சொல்றாரு. கருத்து இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா நான் இடைவேளைக்கு போயிட்டு பிரதான தலைப்பா ஆரம்பிக்கிறேன். கருத்து இருக்கு சார். இருக்கு இல்லாம எப்படி இருக்க முடியும்? கருத்தை வச்சுக்கிட்டே கேக்குறீங்களே, என்ன கருத்து? காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். ரஜினி டயலாக். கமலை பத்தி கேட்டா ரஜினி பத்தி தான் பேச முடியும். அது ஒண்ணு. நீங்க வந்து மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக போகல, ராஜ்யசபாவுக்கு போகல. ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு 2021 0.43%, 0.5% கீழே எடுத்தவங்களுக்கு 2026 10 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா எல்லா புகழும் கேப்டன் விஜயகாந்துக்கே போய் சேரும். அதிமுக அனுப்பாத தேமுதிகவை ராஜ்யசபாக்கு திமுக அனுப்பி வச்சிருக்கு. நான் அங்கேயும் சொல்றேன், கரெக்ட் சார். அங்கே அதுக்கும் பதில் சொல்றேன். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு எண்ணிக்கையா என்று வியந்துதான் கேட்டிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் இல்ல சார், அதிமுக பாமக அவர் சேர்ந்து பேசிட்டாரு. எதிர்கொள்வதற்கு ஸ்ட்ராட்டஜி அவசரத்துல எடுத்த முடிவு. காங்கிரஸ போகாம இருக்கணும், அதுக்காக நாங்க ஒரு கட்சியை கொண்டு வந்துட்டோம் என்பதை ஈடு செய்வதற்காக இவர்கள் போட்ட தப்பு கணக்கு. இல்ல, வட மாவட்டங்கள்ல அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து அதை எதிர்கொள்வதற்கு தேமுதிக வேணும்னு சொல்றாங்கல்ல. 2000 ஒரு ஃபேக்டர். 2021 அதே இது நின்றாங்கல்ல. எத்தனை சதவீதம் எடுத்தாங்க? 6%. இல்ல, அன்னைக்கு நீங்க ஆளும் கட்சி வேற அந்த கூட்டணிக்குள்ளே போவேணாம். அன்னைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எத்தனை சதவீதம்? தேர்தல் இருந்தது 10 ஆண்டு ஆட்சி. அன்னைக்கு வேற ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. அமமுக தேமுதிக தானே அப்ப. ஆமா, இப்போ இவர்களை பொறுத்தளவுல இங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 10% சொல்லி ஒப்புக்கிட்டோமே, அதிலிருந்து இவர்களால் கீழே இறங்க முடியல. ஓகே, அது யார் அந்த அமைச்சர் பேசினார், பேசியதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி ஒத்துக்கிட்டீங்க, சரி கொடுத்துருவோம், அந்த மாதிரி தான் நடந்ததே ஒழிய ராஜ்யசபா சீட்டு சொல்லல. தேமுதிக 10 சீட்டுக்கு மட்டும் சொல்றேன். தேமுதிக விஷயத்துல திமுக எடுத்தது தவறான முடிவு. அதுதான கருத்து உங்களுக்கு? தலைமைக்கு விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத அந்த முடிவு. கமலஹாசன் குறித்து சொல்லிட்டாங்க, போயிடலாம். ஒண்ணு இல்ல சார், அதான் முதல்ல சொன்ன ரஜினி டயலாக் தானே. நான் இடைவேளைக்கு போறேன். 2.6% எடுத்த 2021 எடுத்தவருக்கு இப்ப நான் சீட்டே வேணாம்னு சொல்றாருன்னா, கடமைதான் எனக்கு முக்கியம்ன்றாருன்னா ராஜ்யசபா தேவையே இல்லையா? நீங்க வேணா அழைச்சு 2 சீட்டு 4 சீட்டு கொடுத்து பாருங்க. வேண்டாமா? சரி.